ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் கார்டன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு லாங் வீடியோக்கு வந்திருக்கேன். கண்டிப்பாக என்னுடைய மனக்குமுறல்களை உங்ககிட்ட சொல்கிறதுக்கான ஒரு வீடியோவாக தாங்க இதை போட்டிருக்கேன். யார்கிட்ட புலம்புறதுன்னே தெரியல. சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜேஎஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவதுங்க, பெயிண்ட் பண்ணேன் பார்த்தீங்களா, டேம்ப் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் பண்ணது எனக்கு அவ்வளோ பெரிய ட்ராபேக்காக ஆகிடுச்சுங்க. எலிக்கு கொண்டாட்டம் எனக்கு தீண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சுங்க. நெருக்கி இந்த பக்கம் வச்சுட்டு அந்த பக்கம் பெயிண்ட் அடிக்க, அந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் பெயிண்ட் அடிக்கிறது, நெருக்கமாக செடிகளை வச்சதுனால அவங்களுக்கு கொண்டாட்டமாகி அவங்க பேரம்பேத்தி முதற்கொண்டு இந்த 3 மாதத்தில் எடுத்திருப்பாங்க போலங்க. அந்த அளவுக்கு பெருகிட்டாங்க. என்ன, நானும் சரி முன்னாடியும் வருவாங்க போயிடுவாங்கன்ட்டு சரி எல்லாத்தையும் நீட் பண்ணிட்டா போயிடுவாங்கன்னு 3 மாதமாக போராடி நீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்லணும்ல, மனசே கேட்காது எந்த ஒரு உயிரினங்களையும் அடிக்கிறதுக்கோ கொல்றதுக்கோ. இல்லை, அது செத்து கிடந்தா கூட பார்க்குற மனதைரியம் கூட எனக்கு கிடையாது. ஸோ ஆனாலும் தொல்லை தாங்க முடியல, தோட்டமே வைக்க முடியல, எந்த ஒரு விதைகளும் போட முடியல. போட்டதெல்லாம் பிடுங்கி சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க, இல்லை அள்ளி தூக்கி கெல்லியில் போட்டு போயிடுறாங்க. ஒரு மல்லிச்செடியை மட்டும் தொடர்ந்து 10 நாளாக பிடுங்கி போடுது. இன்றைக்கும் பிடுங்கி போட்டிருக்கு. திருப்பி நட்டு வைப்பேன், ஆனால் இன்னும் அது கருகி போகலை. கொடுத்த நல்லுள்ளம்தான் அதுக்கு காரணம்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு ஆழமான காதல் இருந்திருக்கு அவங்களுக்கு எனக்கு கொடுக்கும்போது அப்படின்னு தான் சொல்லணும். அது இன்னும் டெய்லி பிடுங்கி போட்டாலும் அது பட்டு போகாமல் இருக்குது. சரிங்க, யூடியூபர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. ரைஸில் சீனியை கலந்து ப்ளீச்சிங் பவுடர் கலந்து வைங்க, வச்சாச்சு. வடையில் ஏதாவது ஒரு மருந்து வாங்கி வைங்க, வச்சாச்சு. அதுக்கப்புறம் கோதுமை மாவு, சீனி, அதுக்கப்புறம் அதில் கார்பிக் கலந்து வைங்க, வச்சாச்சு. அதுக்கப்புறம் கடைங்களில் என்னெல்லாம் இருக்குதோ ஒரு கடை விடாமல், ஒரு மெடிக்கல் விடாமல் எல்லா மருந்தையும் வாங்கி வச்சு கடைசி நாங்கள் எங்கள் சார் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தங்க கிட்டே சொல்லி அப்போ அவங்க சொன்னாங்க, மருந்து கொடுக்குறோம், இது சாப்பிட்டா சாகும், ஆனால் சாப்பிடாதே. நாங்களாம் அதே பாடு தான் பாடுறோம், சாப்பிடாது அப்படின்னு. தக்காளி எதுக்கு பிடிக்கும் அப்படின்னாங்க. தக்காளி வாங்கி கட் பண்ணி அதில் மருந்து வச்சோம். கருவாடு பிடிக்கும், நாங்கள் கருவாடை வாங்கி அங்கங்கே பிச்சு போட்டு அதில் மருந்து வச்சு என்னெல்லாமோ செஞ்சிட்டோங்க. நீ இங்கனக்குள்ளே வச்சுருக்கியா, அதுக்கு பக்கத்தில் உள்ள தொட்டிலேருந்து டிராக்டர் வச்சு மண்ணை ஆழமாக அதோடைய தரை கீழே தெரிகிற வரைக்கும் தோண்டுவாங்கள்ல, அந்த அளவுக்கு, அதாவது போர் போட்டுடலாம் அந்த அளவுக்கு தோண்டி மண்ணை கீழே போட டெய்லி அல்ல. இன்றைக்கி அது ஒரு மாதிரி கலைநயமான ஆள். நம்ம தக்காளி வச்சு விஷம் வச்சுருந்தோன்னா அதுக்கு பக்கத்தில் அப்படியே மண்ணை அள்ளி அதையே போட்டு மூடிட்டு போயிடுது. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுதுன்னா, ஒரு சில இடத்துல தரையில் கீழே வச்சுருந்தா தூக்கிட்டு போயிடுது. சாப்பிட மாட்டேங்குது, செத்தெல்லாம் போகலை, தூக்கிட்டு போய் எங்கேயோ ஒழிச்சு வச்சிருது. நீ எத்தனை நாள் வைப்ப, வைடே, நானா நீயா பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அது நம்மக்கிட்ட சவால். பயங்கர டேலண்ட்டு, பயங்கரமான ஒரு பெருச்சாளி. எங்கள் ஊரில் பெருச்சாளின்னு சொல்லுவோம். குட்டி எலி இல்லை, பெருசு. இவ்வளவு அறிவு கடவுள் கொடுத்துருக்காரா. நம்மளாம் என்னமோ அவ்வளோ படிச்சிருக்கோம், இவ்வளோ படிச்சிருக்கோம், என்னை விட அறிவாளி யாருமே இல்லைன்னா நம்ம பேசுகிறோம் பாருங்கள். நம்மளை விட 4 அறிவு, 3 அறிவு, 5 அறிவு உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு அறிவாக இருக்குதுங்க. கடைசி என்ன பண்ணுறதுன்னே தெரியல. தோட்டத்தையே காலி பண்ணிடலாமா, நீயே வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிடலாமான் இருக்குது. இன்றைக்கெல்லாம் வந்தால் எவ்வளோ கலைநயமாக அந்த கருப்பாக வச்சுருக்கேன்ல, வரிசை இங்கே கருப்பு வச்சுருக்கேன்னா, அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் அந்த பக்கமும் கருப்பாக வச்சுருக்கேன்னா, ஒரு கருப்பு தொட்டி விடாமல் அவ்வளோத்தையும் தோண்டி, ரோஸ் நேற்று தான் வச்சேன், அவ்வளோத்தையும் தோண்டி வெளியே எடுத்து போட்டுருச்சு. இப்போ திருப்பி நட்டு வச்சுருக்கேன். அது மாதிரி இங்கே பாருங்கள், மல்லி எல்லாத்தையும் பிடுங்கி வெளியில் தூக்கி போட்டுருச்சு. அது மாதிரி இந்த பேபி பிளான்ட் இருக்குல்ல, டெய்லியுமே இதை தோண்டி போட்டிருக்கோம், திருப்பி இதை நட்டு வைக்கிறேன். ஆனால் இன்னும் வாடாமல் இருக்காங்க. அது நம்மளுடைய கஷ்டம், அது இயற்கைக்கும் கொஞ்சம் புரியுது. பிடுங்கி போட்டதுக்கப்புறமும் அது மாதிரி ஒரு மரம் விடாமல் எல்லா மரத்தையும் நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டேன். இந்த மரத்தெல்லாம் நம்மளால் நல்லா தோண்டி விட்டு உரம் போடணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
தோண்டுறதுக்கு ஸ்ட்ரென்த்தே பத்தலை, எனர்ஜி பத்த மாட்டேங்குது அப்படின்ட்டு தோண்டாமலே இருந்தேன். இப்போ பார்த்தா இன்றைக்கெல்லாம் ஒரு 2-3 இடத்துல நல்லா அடி வரைக்கும் கிளறி இருந்துச்சு. ஆஹா, நம்ம வேலையை அது செய்யுது அப்படின்னு. ஆனால் புது பேபி வளர்த்தது இருக்கும், ஆனால் புதுசாக ஒரு செடி வைக்க முடியல, பேபி பிளான்ட் வளர விட மாட்டேங்குது, குட்டி விதைகள் போட்டோன்னா எதையாவது பண்ணிடுது. ஸோ யாராவது ஏதாவது வழி சொல்லுங்கங்க, என்னால் முடியலைங்க. ஒரு எத்தனை யூடியூபர் என்னெல்லாம் சொன்னாங்களோ அத்தனையும் ட்ரை பண்ணிட்டேன். அதே மாதிரி எத்தனை மெடிக்கல் இருக்குது, என்னென்ன இருக்கோ எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன், அத்தனையும் ஃபெயிலியரு. இதுக்கு காரணம் நான் பெயிண்ட் அடித்தது தான். ஏன்னா என் தோட்டத்தில் 3 வருஷம் ஆச்சுங்க, எனக்கு எலி தொந்தரவே வந்ததில்லை. நான் வீடியோவே போட்டிருக்க மாட்டேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ என்னுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு. நீங்கள் தாங்க ஒரு வழி சொல்லணும், எதை போட முடியாமல் திணறிட்டு இருக்கிறீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்குதோ இல்லையோ, என்னுடைய மனக்குமரலை என்னுடைய உறவுகள்கிட்ட கொட்டி தீர்த்துட்டேங்கிற மனநிறைவோடு விடைபெறேன். ஓகே, பாய்.